மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீரை கடைமடை பகுதிகளில் முறை வைக்காமல் திறந்து விடணும் அப்படின்னு நாகை விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. அது குறித்த ஒரு தொகுப்பு. டெல்டாவில் சம்பா சாகுபடிக்காக கடந்த 20ஆம் தேதி மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட்டது. வினாடிக்கு 12,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டாலும் பராமரிப்பு இல்லாத நீர்வழி தடத்தில் கல்லணைக்கு 10,000 கனஅடி மட்டுமே வந்தடைகிறது. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து காவிரி மற்றும் வெண்ணாற்றில் 6,000 கனஅடி திறந்துவிடப்படுகிறது. இந்த தண்ணீர் கடைமடை பகுதியான நாகைக்கு 11 தினங்கள் கழித்து வந்தாலும் பாசனத்திற்கு போதுமானதாக இல்லை என்கின்றனர் விவசாயிகள். மேட்டூர் அணையிலிருந்து 20,000 கனை தண்ணீர் எடுத்தாதான் இந்த பகுதிகளுக்கு தண்ணீர் கொடுக்க முடியுங்கிறத நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம். காதில் வாங்கறதுக்கு யாருமே இல்லை. 20,000 கனஅடி தண்ணியை எடுத்து கல்லணையில், காவேரியில், வெண்ணாறில் 8,000 கனஅடி தண்ணீர் கொடுத்தால் மட்டும்தான் இந்த பகுதியினுடைய கடைமடை விவசாயிகளை காவந்து பண்ண முடியும். காவிரியின் கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தில் காவிரி நீரை எதிர்பார்த்து சராசரியாக 3,25,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி நடப்பது வழக்கம். நடப்பாண்டு 2,75,000 ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 1,50,000 லட்சம் ஏக்கரில் நேரடி நெல் விதைப்பு நடந்துள்ளது. ஆற்று பாசனமும் இல்லாமல் நிலத்தடி நீரும் இல்லாத நிலையில் காவிரி நீரை நம்பி நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கல்லணையில் முறை வைக்காமல் தொடர்ந்து 30 நாட்களுக்காவது தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். மேட்டூர் அணையில் 25,000 கனஅடி தண்ணீர் திறந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டு, இதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை. இதை நிறைவேற்றி தந்தால் இந்த பகுதி மக்கள் வாழ முடியும். இல்லையே மீண்டும் விவசாயிகளுடைய தற்கொலை முயற்சி தான் ஏற்படும் என்று கூறிக்கொள்கிறோம். தங்களின் கோரிக்கைக்கு நிர்வாகம் செவிசாய்க்குமா என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் காத்திருக்கின்றனர். மேட்டூர் அணையில் இருக்கும் தண்ணீரை விட 2 மடங்கு அதிகமாக இருந்தால்தான் டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான நாகையிலும் ஒரு திருப்தியான விவசாயங்கள் செய்ய முடியும் என்று இப்பகுதி விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகையிலிருந்து சே. சகாதேவன்.